வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சன்னா மசாலா. சப்பாத்திக்கு, பூரிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக சாப்பிடலாம். இந்த ரெசிபிக்கு நம்ம முதல்ல சன்னா மசாலா பவுடர் ரெடி பண்ண போகிறோம். சன்னா மசாலா பவுடருக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் உங்கள் ஸ்க்ரீனில் வருது, நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன். நம்ம இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். முதல்ல கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். அது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் தனியா சேர்த்துக்கலாம். ஒரு 2 இன்ச் முழு பட்டை, 5லேருந்து 6 லவங்கம், 3 பச்சை ஏலக்காய், 1 கருப்பு ஏலக்காய், 4 பிரியாணி இலை, ஒரு பாதி ஜாப்பத்ரி, ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் சுக்கு பொடி, 5 காஷ்மீரி சிகப்பு மிளகாய், 1 டீஸ்பூன் கருப்பு மிளகு, 1/2 டீஸ்பூன் கசூரி மேத்தி அதாவது காஞ்ச வெந்தயக்கீரை, 1/4 டீஸ்பூன் ஓமம், கடைசியாக ஒரு 1/4 டீஸ்பூன் ஜாதிக்காய் பொடி. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொறன்னு ஆற வரைக்கும் வறுத்துக்கலாம். கலர் கொஞ்சம் லைட் ப்ரௌனாக மாறணும். வறுக்க அதுலேயே நல்லா வாசனை வர ஆரம்பிக்கும். ஒரு பிரிஞ்சி இலையை எடுத்து நொறுக்கி பார்த்திங்கன்னா நல்லா பொடியாக விழுந்ததுன்னா எல்லாம் கரெக்டாக வறுபடுறதுன்னு அர்த்தம். வறுக்கும் போது கலரி விட்டுட்டே இருங்க, அப்போ தான் ஈவன் ரோஸ்டிங் ஆகும். வறுத்ததுக்கப்புறம் இது ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுக்கலாம். ரெடிமேட் மசாலா யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ரோஸ்ட் பண்ணி நீங்கள் கிரைண்ட் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு டிஷ்ஷோட ஃப்ளேவர் நல்லா வரும். வறுத்ததெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இது ஒரு பிளெண்டர் ஜாருக்கு மாற்றிட்டு இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் வெள்ளை உப்பும் 1 டீஸ்பூன் காளா நமக்கும் சேர்த்து நம்ம ஃபைனாக அரைச்சிக்க போகிறோம். சூடாக இருக்கும்போது உப்பு சேர்க்காதீங்க, நல்லா ஆறுனதுக்கப்புறம் உப்பு சேருங்க. உங்களால் எவ்வளோ ஃபைனாக அரைக்க முடியுமோ அவ்வளோ ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கடைசி பல்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 டீஸ்பூன் சிகப்பு மிளகாய் பொடியும் 1/2 டீஸ்பூன் ட்ரை மேங்கோ பவுடர் அதாவது ஆம்ச்சூர் பவுடரும் சேர்த்து ஒரு தடவை பல்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அரைச்ச பவுடரை நம்ம கிரேவியில் ஆட் பண்ண போகிறோம். இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நிறைய தடவை யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி பண்ண போகிற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு 3லேருந்து 4 டீஸ்பூன் தான் தேவைப்படும். அடுத்தது ஒரு ப்ரெஷர் குக்கரில் 3 கப் ஊற வச்ச வெள்ளை கொண்டக்கடலையை கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். கொண்டக்கடலை சாஃப்டாக ஆகிற வரைக்கும், அதாவது ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். கிரேவி பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் உங்கள் ஸ்க்ரீனில் வருது, நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன். ஒரு கடாயில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக சாப் பண்ணி இதில் சேர்த்து வெங்காயம் கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்க போகிறோம். நான் இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெயும் 1 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது வதங்கி பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு 4 தக்காளியை நல்லா பியூரி பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். தக்காளியோட பச்சை வாசனை போய் இந்த கிரேவி நல்லா திக்கார வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி கிரேவி திக்காகி எண்ணெய் பிரிய ஆரம்பித்த உடனே ஒரு 3 டீஸ்பூன் சன்னா மசாலா பவுடர் இதில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்கிட்டோம். வேக வச்ச கொண்டக்கடலையிலேருந்து ஒரு புடி கொண்டக்கடலை மட்டும் எடுத்து தனியாக வச்சுட்டு மிச்ச கொண்டக்கடலையெல்லாம் தண்ணியோடு இந்த கிரேவியில் சேர்த்துடலாம். நம்ம கொண்டக்கடலை வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்துருக்கிறதுனால நீங்கள் கிரேவியில் தனியாக உப்பு போட வேண்டாம், தேவைன்னா போட்டுக்கலாம். இந்த கொண்டக்கடலை மசாலாவோட ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதிக்கிறதுக்குள்ளேயும் நம்ம ஒரு பிடி கொண்டக்கடலை எடுத்து தனியாக வச்சோம் இல்லையா, அதை நல்லா மசிச்சுக்கோங்க. இதை நீங்கள் ஸ்பூனை வச்சு மேஷ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பிளெண்டரில் போட்டு பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொண்டக்கடலையை மேஷ் பண்ணி போடும்போது உங்களுக்கு கிரேவியில் நல்ல திக்னஸ் கிடைக்கும், நல்ல ஒரு பேஸும் கிடைக்கும். மசிச்சு வச்ச அந்த கொண்டக்கடலையை இந்த கிரேவியில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். உங்களுக்கு இந்த மாதிரி கொண்டக்கடலை மஸ்ட்டு சேர்க்க வேண்டாம்னா நீங்கள் கொஞ்சம் கடலை மாவையும் கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம், உங்களுக்கு திக் கிரேவி கிடைக்கும். கடைசியாக அணைக்கிறதுக்கு முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெயும் ஃப்ரெஷ்ஷாக சாப் பண்ண கொத்தமல்லியும் தூவி விட்டுருங்க. சூடாக சப்பாத்தி கூடவோ ஜீரா ரைஸ் கூடவோ இல்லைன்னா பூரி கூடவோ நீங்கள் சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி ஈட்டிங்.